வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நிறைய நாள் ஆச்சு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டு. ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ போலீஸாக உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கிட்ட சொல்லுங்க என்னோட தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான், ஒரு ஸ்டோரி பிளஸ் ஒரு மோட்டிவேஷன் லைன் எல்லாத்தையும் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதோட முடிவில் இன்னொரு சஸ்பென்ஸான விஷயமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் கேட்டுப்பீங்க. அது உனக்கு பயனுள்ள வகையில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் உன் வாழ்க்கையில் நான் ஒன்றும் அவ்வளோலாம் பிடிங்கிட போகிறதில்ல. அந்த 3 to 4 நிமிஷம் பாரு. ஸோ உனக்கு கண்டிப்பாக வீடியோ எண்டில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்கும். ஓகேவா? ஃபைன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு, நம்மளை கேட்டதுக்கு முன்னாடி நம்ம தகுதி என்ன நிரூபிச்சு வாழ வேண்டியதுக்கான கட்டாயத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ பின்னாடி இருக்கவங்க பார்த்தா தெரியும், இவர்கள் போன வருடம் நடைபெற்ற காவலர் தேர்வில் அவர்களுடைய தகுதியை நிரூபித்து விட்டார்கள். இப்போ இந்த வருடம் நடைபெறக்கூடிய காவலர் தேர்வில் உன்னுடைய தகுதி என்னன்னு நீ அவங்களுக்கு நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. ஸோ தகுதி, போலீஸ் ஆகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்கல்ல, தகுதினா முதல்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஸோ நம்மளை மட்டமா நினைச்சிருப்பாங்க. எந்த ஒரு அவமானத்தையும் சந்திக்காம யாருமே வெற்றின்ற அந்த ஒரு இடத்தை ஈஸியா எட்டிட முடியாது. அப்போ தகுதி அதை நல்லா பிரிச்சு பாருங்க. தன்னம்பிக்கை, கு அந்த நடுவுல இருக்கக்கூடிய குறிக்கோள், திட்டமிடல். அப்ப தன்னம்பிக்கையோட நான் அடைய வேண்டிய குறிக்கோளை சரியான திட்டமிட்டு நான் சென்றேன்னா கண்டிப்பா நான் அடைய வேண்டிய வேலையை அடைஞ்சிடுவேன். அப்ப எல்லாரும் உங்ககிட்ட கேட்டது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அந்த தகுதி என்னன்னு இப்ப நீ சொல்லு. என்னுடைய குறிக்கோள் என்ன ஆகணும், நான் காவலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். அதுக்கு என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு. சரியான திட்டமிடலை நோக்கி நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய பயிற்சி மையமும் உங்களுக்கு ஒரு பாலமா இருந்திருக்கு. உனக்குமே சரியான திட்டமிடல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு குறிக்கோள் நீ வகுத்துக்கிட்ட, நான் காவலர் பணியில தான் சேரணும், நாட்டை தான் காக்க போற அப்படின்ட்டு அந்த காவலர் பணிக்கான சரியான தன்னம்பிக்கையை உங்ககிட்ட நீ வளர்த்துக்கிட்ட. அப்ப தன்னம்பிக்கையோட ஒரு குறிக்கோளோட நீ போகும்போது திட்டமிடல் என்ற அந்த 3வது இல்லைன்னா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி அடைவோமா தோல்வி அடைவோமான்றதை நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா உனக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப தன்னம்பிக்கையும் குறிக்கோளும் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படாது. சரியான திட்டமிடலும் இருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும், வெற்றியை நோக்கி அடைய முடியும். ஸோ இந்த நேரத்துல நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, எக்ஸாம் என்னைக்கு வரும், படிக்கலாமா வேண்டாமா? ஒரு சில பேர் பட்டிமன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படிக்கலாமா வேண்டாமான்னு. ஒரு சில பேர் நான் இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டேட் எப்போ வரும், இதெல்லாம் கேட்காதுங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு டேட் ஒரு நாள் வரதான் போகுது. எப்படி தெரியுமா இருக்கு? இன்னும் சில பேர் அதிகமா படிக்கிறேன்ற பேர்ல இதை படிச்சுட்டு இதை விட்டுருவோம், அதை படிச்சுட்டு இதை விட்டுருவோம், இதை படிச்சுட்டு இதை விட்டுருவோம் அப்படின்னு இருக்கு. நான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையே சொல்றேன். சின்ன கதை தான், ரொம்ப சின்ன கதை தான். ஒரு தூரத்துல போற பட்டாம்பூச்சி பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஆமாவா? அந்த பட்டாம்பூச்சி நம்ம கையில உட்காரணும்னு ஆசைப்படுவோம், ஏங்குவோம். அந்த மாதிரிதான் நம்ம காவலர் வேலை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும். அந்த காவலர் வேலை நம்ம கைக்கு வருமா நம்ம ஏங்குறது தப்பு இல்லை. கைக்கு வரக்கூடிய அந்த ஒரு தருணம், அந்த பட்டாம்பூச்சி கை மேல உட்காரும் பொழுது அழகான பட்டாம்பூச்சியை ரசிக்கணும். அந்த நேரத்துல மனது ரசிக்க மறக்கிறது. நீ என்ன பண்ற, அந்த பட்டாம்பூச்சி எனக்கு இருக்கு, கையிலே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கையிலே இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்குறேன். அழுத்தத்தை கொடுத்தா பட்டாம்பூச்சினால சுதந்திரமா செயல்பட முடியுமா? பட்டாம்பூச்சி சேர்த்துதான் போகும். நீ கொடுக்குற அந்த ஒரு அழுத்தம் அந்த பட்டாம்பூச்சின்னு உயிரை பறி கொடுக்க வைக்கும். அதனால இப்பயும் நீ காவலர் ஆகணும்ன்ற எக்ஸாமுக்கான எல்லா ஒரு மோட்டிவ் இதோட இருக்க, ரெடியா இருக்க. ஆனா இன்னும் நம்ம படிக்கலையோன்ட்டு அது மாதிரி உண்மையிலேயே நீ உன்னுடைய அழுத்தத்தை கொடுக்குற. அந்த அழுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில அகல பாதாளத்திற்கு தான் உன்னை எடுத்துட்டு போக வைக்கும். நான் என்ன சொல்றேன், மனசை ஃப்ரீயா விடு. கண்டிப்பா நீ படிச்சதை தாண்டி எதுவுமே வரப்போறதில்ல. நீ உண்மையாவே ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப உனக்கு அது ஞாபகம் இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நீ படிக்கிறது எக்கச்சக்கமான ஒரு சிலபஸ், ஞாபகம் இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பா உன் ஆழ்மனதில இருந்து எங்கேயோ ஒரு எண்ணம் அந்த கேள்வியை உனக்கு எடுத்துட்டு தர வைக்கும். புரியுதா? அப்போ எதுவுமே உனக்கு மறக்கல, கண்டிப்பா உன் மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமா பதிஞ்சிருக்கும். நீ நல்லா படிச்சிருந்தனா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே டெஃபினட்டா உனக்கு அது ஞாபகம் வரும். ஸோ அந்த பட்டாம்பூச்சி மேல கொடுத்த அழுத்தத்து மாதிரி உங்க மேலே நீங்க அழுத்தத்தை கொடுத்துக்காதீங்க. ஃப்ரீயா இருங்க. எப்படி கையில பட்டாம்பூச்சி உட்காந்ததுக்கு ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் உட்காந்தா கூட அழகுதான். அது மாதிரி நீயும் உன் மேல அழுத்தத்தை கொடுக்காம இரு. கண்டிப்பா அந்த காவலருக்கான தொப்பியும் அந்த நட்சத்திரமும் உன் தோல்லையும் ஏறும், தலையிலையும் ஏறும். அதை நீ ஏந்துக்கிட்டு தான் வருவேன். ஓகேவா? எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்றது நம்பிக்கை. ஓகேவா? எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்றது, எல்லாம் சரியாயிடும்ன்றது நம்பிக்கை. 3 லைன் தான். எல்லாம் சரியாயிடும்ன்றது நம்பிக்கை, எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்றது தன்னம்பிக்கை. சரியாயிடும்ன்றது நம்பிக்கை, ஏதோ ஒரு வகையில சரியாயிடும்னு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்றது தன்னம்பிக்கை. என்னதான் ஆனாலும் எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும் நீ அப்படின்றதுதான் வாழ்க்கை. நம்பிக்கை கை கொடுக்காது, தன்னம்பிக்கை தூக்கிட்டு போகும். ஆனா நீ இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்குது உன்னுடைய வாழ்க்கை. எல்லாத்தையும் நீ தான் சரி பண்ணி ஆகணும்.
ஸோ அது சரி பண்ணிடுவேன் வேற ஒருத்தர்கிட்ட உன்னால பொறுப்பையும் விட முடியாது, உண்மையிலேயும் உன் மேல தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு இப்ப தெரிய முடியாது. கண்டிப்பா சரி பண்ணி ஆகணும். நீயா முயற்சிக்காத வரையும் உன்னால எதுவுமே மாற்ற முடியாது. அதனால எல்லாத்தையும் நீ கண்டிப்பா சரி பண்ணி தான் ஆகணும். உனக்கான வேலையை நீ தான் உருவாக்கி தீரணும். அதனால பயப்படாத. ஃபர்ஸ்ட் பயத்தை வெளியேத்திடு. இன்னிலேயே பயம்லாம் இல்லை, படிச்சிருக்க, கண்டிப்பா அது உன் மனசுல கண்டிப்பா இருக்கும். பயந்துடாத. மறக்குதுன்னு பயப்படாது. கண்டிப்பா உன் மனசுல அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், கண்டிப்பா வெளியில வரும். ஓகேவா? ஸோ எல்லாருமே காவலராக தான் மீட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சஸ்பென்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே அது சொல்லாம போயிட போறீங்களே சார் அப்படின்னு கேட்காதீங்க. சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒரு வரப்போகுது. ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான். ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆன டெஸ்ட் சீரிஸ் கூடிய விரைவில் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அந்த ஜோக்கர் பிசி அல்டிமேட் சீரிஸ்க்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்க ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆகிறேன் அப்படி அந்த டெஸ்ட் சீரிஸ்க்கும் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்கள் பக்கம் நிறைய இன்னும் மோட்டிவேஷனோ நிறைய விஷயங்களை பண்ணலான்னு ரெடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் அப்படின்னு சொல்றதை விட ஆல் த வெரி பெஸ்ட் போலீஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.